ஜாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பகுதியில் மர்மபேடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த மர்மபேடு ஜாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் 15/1/2025 அதிகாலை 3 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கடல் நிலையின் மாற்றங்களினால் கடல் சீற்றம், சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்ற பல தென்கிழக்காசிய நாடுகளில் ஏற்பட்டது. இதன்போது மியன்மார், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வீட்டின் பௌத்த சமயத்தை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீட்டை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பந்தியராஜன் கடற்கரை பகுதியில் கண்ணன், ராதை ஆகிய இரு தெய்வங்கள் இணைந்த சிலைக்கு 3 கரையொதுங்குவதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் நாகர்கோவில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் கதைக்கிறேன். நாகர்கோவில் மேற்கு கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு எல்லைக்குட்பட்ட குட்டியப்பு வாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கரை பகுதியிலே மியன்மார் என சந்தேகிக்கப்படும் அந்த இடத்திலே இருந்து ஒரு விதவை வடிவிலான ஒரு வீடு ஒன்று இங்கே கடலின் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக இங்கே அடித்து வரப்பட்டு கரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வீட்டை, மூங்கிலான வீட்டை, விதவை வீட்டை நான் ஏறி உள்ளே சென்று பார்த்த வகையில் உள்ளே 3 அடி உயரம் கொண்ட அந்த புத்தர் சிலை ஒன்று, பிளாஸ்டிக் வடிவிலான அந்த புத்தர் சிலை காணப்படுகின்றது. அதுக்கு அருகிலே ஏனைய சின்ன சின்ன புத்தர் சிலைகள் அங்கே காணப்படுகின்றது. முன் வாயில்கள் 2 பகுதியிலும் 2 பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் புத்த விகாரைக்கு சொந்தமான தேரர்கள் அமர்த்துவம் அடைந்திருப்பார்கள். அந்த அமர்த்துவம் அடைந்த அந்த இருவரது புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அது ஒரு வேற்று மொழியில் இருக்கின்ற காரணத்தினால் அது அவர்கள் அமர்த்துவம் அடைந்து அந்த ஆத்ம சாந்திக்காக இந்த பேழையினை கட்டி அவர்களது அந்த இறை உச்சநிலை அடைய வேணும் என்று அந்த கிரியைகளை செய்து இந்த கடலிலே மிதக்க விட்டிருப்பார்கள் என நினைக்கின்றேன். எமது மீனவர்களால் அன்னளவாக அதிகாலை 3 மணியளவிலே எமது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க அங்கத்தவர் ஒருவர் இந்த கடற்கரைக்கு வருகிற போது இதனை கண்டு உரிய வகையில் தெரியப்படுத்தியதற்கு அமைவாக இன்று இந்த இடத்திலே பெருமளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். எனவே அதை நான் உற்று நோக்கி இருக்கின்றேன். அதுக்குள்ளே சில விடயங்கள் பொறிக்கப்பட்ட வேற்று மொழியிலான, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத மொழியிலான சில வாசகங்கள் இருக்கின்றது. எனவே அதை உங்கள் முன்னிலையிலே எடுத்து உங்கள் பார்வைக்கு தருகின்றேன். நாகர்கோவிலிருந்து நாகர்கோவில் குட்டி. நன்றி, வணக்கம்.